ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கெஸ் மை ஃபுட். நாம் இன்றைக்கி மட்டன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 2, தேங்காய் தக்காளி பேஸ்ட் 1/2 கப், முருங்கைக்காய் 1, மல்லித்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குக்கர் ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளியை அரைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது எல்லா மசாலாவும் நல்லா வதக்கி விட்டாச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட மட்டன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே மட்டன் மசாலாவோடையே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா மற்ற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் பொட்டேட்டோ தான் மட்டன் குழம்புக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸும் நல்லா கலந்து விடுங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வேணும்னா, இன்னும் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியோடு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.